ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ் நம்ம கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ எடுத்த உடனே எல்லா கண்ட்ரி கூடயோ போருக்கு போயிருந்தா அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு சாம்பிளை தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோ என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் பொறுமையாக எடுக்கிற டெசிஷன் கரெக்ட்னு இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 11. கேப்டன் ஹார்டி வந்துட்டு நாசனாவை பார்க்கறான். நான் தான் இங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங் நாசனா அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு உன் பேரை சொல்ல மாட்டா, அது பேட் மேனர்ஸ் நாசனா சொல்லவும், நீ தான் என் ஆப்போனன்ட் ஹார்டி கேட்டா. ஆமா, எல்ப்ஸ்ல நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னா, அதான் மாஸ்டர் உன் கூட என்ன ஃபைட் பண்ண அனுப்புனாருன்னு நாசனா சொல்றா. ஒரு மாஸ்டர் இருக்கான், அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஹார்டி யோசிக்கிறான். நான் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட், சோ நான் தோத்து போக வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஹார்டி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ஒரு ஸ்வாட் அண்ட் ஆர்மர் எல்லாமே பார்த்தா அவ ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு ஹார்டி பார்த்துட்டு இருக்கான். ரெடி தான், என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க நாசனா சொல்றா. நீங்க வரலன்னா அப்ப நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு ஒரே அட்டாக் தான். ஹார்டி அவ கொன்றுதா. ஈவன் எலேவோட ப்ரொடெக்ஷன் இருந்துமே கூட அவன் செத்து போயிருந்தான். ஹலோ எந்திரிங்க, என்ன செத்துட்டாரா அப்படின்னு நாசனா பயப்படுறா. நான் பண்ணல, அவனாதான் செத்துட்டான் நாசனா சொல்றா. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்ச உன்னை பல தடவை வார்னிங் பண்ண, உன்னோட ஃப்ளோருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன், அதை மீறியோ டேமேஜ் பண்ணிட்டல, எனக்கு எவ்வளவு மானா காலியாகும் தெரியுமா அப்படின்னு எலே திட்டுறா. சாரி எலே, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன்னு நாசனா சொல்றா. இப்படி நீ பண்ண மாஸ்டர் ஒன்னு வெறுத்துருவாருன்னு சொல்லுவோம், நான் அதை விரும்பல, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன்னு வா சொல்றா. எலே வந்துட்டு இறந்து போன ஹார்டியை ரிவைவ் பண்ற இடத்துல சாகுறவங்களோட சோல் இங்கே ட்ராப் ஆகியிருக்கும், அதான் அவனை ரிவைவ் பண்ணி சீக்கிரட்டா ஏதோ பவர் வச்சிருக்கானான்னு பார்க்கணும், சோ ஒழுங்கா அவன் கூட ஃபைட் பண்ணு, கொன்றாத அப்படின்னு எலையை திட்டுறா. ஓகே, இந்த தடவை என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாம பின் வாங்குறேன் அப்படின்னு நாசனா சொல்றா. சாரி, நான் இதை சீரியஸா எடுக்கல, அதான் என் அல்டிமேட் மூவை யூஸ் பண்றேன், இந்த தடவை குறைச்சி எடை போட மாட்டேன் அப்படின்னு ஹார்டி சொல்றான். எல்ஃப்லயே இவன் தான் ஸ்ட்ராங்னு சொன்னாங்க, நாசனாவால இவன் சீக்ரெட் டெக்னிக்கை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எலையை யோசிக்கிறா. பார்த்தா அந்த சைலன்ஸ் மேஜிக்கை வந்துட்டு ஹார்டி யூஸ் பண்றான். கண்டிப்பா அவ அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு சைலன்ஸ் பேரியர் மட்டும் கிடையாது, என் எனிமியோட பவர்ஸ் அது உறிஞ்சு அதை எனக்கு தரும். ஸோ அதிக டைம் ஆகும்போது நான் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஹெர்மிட் மேஜிக்கல் ஸ்வாட் அது கண்ணுக்கே தெரியாம அட்டாக் பண்ண, இந்த இடம் சைலன்ஸா இருக்கிறதுனால என் மூவ்ஸையும் அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு ஹார்டி பார்த்தா நாசனாவா ஸ்வாட வச்சுட்டு கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. ஸ்வாட அவளால ஃபேஸ் பண்ண முடியாது, டேஞ்சர் சென்ஸ் பண்ணி தான் கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. நல்ல மூவ் தான் அப்படின்னு ஸ்லோவா மூவ் ஆகி நாசனா கிட்ட அவன் போய்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் ஆக்சுவலி ரொம்ப நீளமா இருக்கு, நாசனா கண்ணுக்கு அது தெரியாது. கிட்ட போய் அட்டாக் பண்ணிடலாம் அவன் நினைச்சா. அவ டக்குனு வந்து இவனை ஒரே பஞ்சு, இந்த தடவையும் செவுத்து உடச்சு போய் அவன் விழுந்து இறந்து போயிருக்கான். ஹே, இந்த தடவை செவரு மொத்தமா உடஞ்சு போகல, நான் என் கையை யூஸ் பண்ணதுனால பவரை கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா. முட்டாள் நாசனான் எல்லை திட்ட போய் இந்த தடவை என்ன பண்ண நாசனா கேட்டா. செவரை நான் திரும்பவும் ரிப்பேர் பண்ணணும், அவனை வர ரிவைவ் பண்ணணும், என்கிட்ட நிறைய மானா இல்ல அப்படின்னு எல்லை திட்ட, நீ ரொம்ப மோச்சோ அப்படின்னு சொல்லி நாசனா சொல்றான். ஹார்டி கிட்ட இதுக்கு மேலேயும் பாக்குறதுக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல, சரி அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நாசனாவும் அவனை தூக்கிட்டு டாப் ஃப்ளோருக்கு வர ஆரம்பிக்கிறா. நாசனாக்கு அவ ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு எல்லை சொல்றா. உனக்கு நிறைய மானா கம்மியாயிடுச்சுலன்னு கேட்கவும், எந்த பிரச்சனையும் இல்ல மயிலா, நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. நாசனா செவுத்த உடைக்கவும் எலே வந்துட்டு கால் நடுங்கிருக்கும். அவ மானா கம்மியானது இவ்வளவு தூரத்துக்கா கால் நடுங்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். கெஸ்ட் வரப்போறாங்கன்னு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கிறான். பார்த்தா அந்த டோர் முன்னாடி தான் ஷாஷாவும் மைக்கிளும் வெயிட் பண்றாங்க. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். லைட் இருந்தா கொல்லணும்னு அவ யோசிச்சா டோர் தானா அந்த இடத்துல திறக்குது. அந்த குட்டி பையன் தான் அந்த டவர் மாஸ்டர் நினைக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். யோமனை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன்னு ஷாஷா பாக்குறா. பிளாக் மால்டில இருந்தவன் தானே அப்படின்னு பாக்கவும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஷாஷா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவன் உனக்கு தெரியுமான்னு மைக்கேல் கேட்டா. அன்னைக்குதான் இவனை டவுன்ல பார்த்தேன், ஏதோ நம்மள தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடாத, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு ஷாஷா கேட்கவும், அட என்னப்பா என்ன கொஞ்சம் எல்லாம் செஞ்சிருக்க நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு ஹியூமனை நான் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ மாஸ்க கலக்கலாம். வருஷம் ஆச்சுல ஷாஷா நம்ம ஹீரோ கேட்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு நான் பார்த்தப்போ உன் மூஞ்சி எரிஞ்சல இருந்ததுன்னு கேட்க, கிரியேட் பண்ண இல்யூஷன், ஏன்னா நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, ரிங் ஆஃப் யூத்தை போட்டு அதே மூஞ்சியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ உனக்கு வயசாகதான் ஷாஷா பாக்குறா. சொன்ன அந்த மேஸ்ட்ரோ கேண்டிடேட் இவன் தானு மைக்கேல் கேட்கிறேன். இதுக்காக அன்னைக்கு என்ன கொல்ல ட்ரை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். என் ரிவெஞ்ச் பிளான்ல இந்த லேடிஸ்க்கும் சில ஜாப் இருக்கு, உனக்காக ஏற்பாடு பண்ண என்னோட இந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா. லேடி ஷாஷா, உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், உங்க பக்கம் தான் லக் இருக்குன்னு மைக்கேல் சிரிக்கிறான். ஆப்பர்ச்சுனிட்டி, இவனை நம்ம கொன்னதுக்கு அப்புறமா இந்த டஞ்சன்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டஞ்சன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை பத்தி நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஆனா நான் பொய் சொல்லியிருக்கேன்னு ஷாஷா கேட்டா. நம்ம இவனை இந்த இடத்துல கொன்றுவோம், எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க மைக்கேல் சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான் ஷாஷா யோசிக்கிறா. பூச்சி எங்க இருந்தாலும் பூச்சி தாண்டா, உன்னை நானே திரும்பவோ கொள்றேன் அப்படின்னு ஷாஷா சொல்லுவோம். எலே ஆவயுக்கி, என்னானாலும் இதுல தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். கிஃப்டா என்னோட ரிவெஞ்ச் நான் உனக்கு கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் நானுமே இந்த 3 வருஷத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் இப்போ லெவல் 500க்கு மேலன்னு ஷாஷா சொல்றா. அது போக ஸ்பெஷல் ஐட்டமையும் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு ஆரிக்கானாவா ஊத ஆரம்பிக்கும். 3 ஏஞ்சல்ஸ் அதுக்குள்ள இருந்து சமன் ஆகுது. கையில வச்சிருக்கிறது ஒரு ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பன். இந்த ஏஞ்சல் ஆக்ரினாவை யூஸ் பண்ணி கதையை மொத்தமா முடிக்கிறேன்னு ஷாஷா சொல்றா. அந்த ஏஞ்சலும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அட்டாக் பண்ண போனா ஷீல்டு வச்சிருக்கிற ஏஞ்சல் வந்து தடுக்குது. அந்த மீறியும் நம்ம ஹீரோ
அவரோட ஷீல்டையும் கையவும் உடைக்கிறான். பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏஞ்சல் அதை ஹீலிங் பண்ணிருது. சோ ஒரு அட்டாக்கர், ஒரு ஷீல்டு, ஒரு ஹீலரா நம்ம ஹீரோ பார்த்தா லெவல் 15ல இருந்தவன் இவன் எப்படி அந்த ஏஞ்சல் கையை உடைச்சான்னு ஷாஷா பாக்குறான். இப்போ என்னோட லெவல் 9999 நம்ம ஹீரோ காமிக்கிற அளவுக்கு லெவல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ஏதோ இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபேக்கா அப்படி காமிக்கிறான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஓ அப்படியா, நீங்களே உங்க கண்ணால பாருங்க. ஷேடோ டான்ஸ்னு சொல்லி 3 ஏஞ்சல்ஸையும் மொத்தமா பிடிச்சு ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆக்கரினாவை ஷாஷா ஊதவும் திரும்பவும் அந்த ஏஞ்சல் சரியாயிருது. ஆக்கரினா எனக்கு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆக்கரினாவை டைரக்டா டெஸ்ட்ராய் பண்ணலாம் நம்ம ஹீரோ ஷாஷா கிட்ட போனா மைக்கேல் அந்த ஷீல்ட வச்சு தடுக்கும். அட்டாக்கே அது ஸ்டாப் பண்ணிச்சா நம்ம ஹீரோ பார்த்தா ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் பண்ணிருக்கான்னு மைக்கேல் கேட்கறான். பார்த்தா ஹீரோவோட அட்டாக் அதை அப்சர்வ் பண்ணி பதிலுக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருது. ஷீல்ட் ஆஃப் ரெட்ரிபியூஷன் அண்ட் பிளெஸிங். இந்த ஷீல்ட அட்டாக் பண்றவங்களோட பவரை அவங்க கிட்டே அது திருப்பி அனுப்பிடும். அப்படின்னு மைக்கேல் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஷேடோல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருதான். அந்த ஏஞ்சல்ஸ் அவன் டெஸ்ட்ராய் பண்ணாலும் நான் ரீசாமன் பண்ண மைக்கேல் நீ கிட்ட வர வந்தா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா நீ தோத்து தான் போக போற, திரும்பவும் நீ பூச்சி மாதிரி சாக போற லைட் அப்படின்னு ஷாஷா சிரிக்கவும் எதுக்குடா சிரிக்கிறவன் மூளை குழம்பிச்சான்னு ஷாஷா கேட்ட பயத்துல இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு மைக்கேல் சொல்லவும் எது நான் பயப்படுறேனா, பயம்னா என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரைமரி சோல் சீல் கேன்சர். ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் லைட் வேணா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. 9999 எக்ஸ்ட்ரா ரேரிட்டி காட் ரெக்வைம் அப்படின்னு நம்ம ஹீரோ எப்பவும் அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்டாப்போட சீல அன்லாக் பண்றான். அவங்களோட பயத்தை இப்போ நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அசால்ட்டா இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஷாஷா உடனே ஏஞ்சல்ஸை வச்சு அட்டாக் பண்ணி சொல்றான். எதுவுமே பண்ணல. அந்த ஏஞ்சல்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கு. அதுக்கு தான் டெஸ்ட்ராய் ஆகுது. திரும்பவும் அதுக்கு ஷீல்ட வச்சு தடுத்தா ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோட வெப்பனை டச் பண்ணதுக்கு அந்த எல்லா ஏஞ்சல்ஸும் தூள் ஆயிடுது. ஹீரோ அவன் கையில போட்டுக்கிற ப்ரொடெக்ஷனை மீறியும் இந்த வெப்பன் நம்ம ஹீரோ கையவே டேமேஜ் பண்ணிட்டு லைட் உங்களை நீங்களே டேமேஜ் பண்ணாதீங்க எலியோ வருத்தப்படுறாங்க. அந்த ஷாஷாவோட மூஞ்சில பயத்தை பாக்குறதுக்கு நான் கையவே இழந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். திரும்பவும் ஏஞ்சல்ஸ் சமன் பண்ணுவோம். அந்த 3 ஏஞ்சல்ஸும் கம்பைன் ஆகி ஒரு பெரிய ஹை லெவல் ஏஞ்சல் அங்க வருது. ஏஞ்சல் ஒரு ஹெவன்லி அட்டாக்கை யூஸ் பண்ணுது. ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பன்னா சும்மாவா அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். குட் பை லைட் சாக போற அப்படின்னு ஷாஷா சிரிச்சுட்டு இருந்தா ஹீரோ வெப்பனை டச் பண்ணுவோம். அட்டாக்கோட சேர்த்து அந்த ஏஞ்சலும் டெஸ்ட்ராய் ஆகுது. என்ன அவ்வளவுதானா, என்ன கொல்றதுக்கு வேற ஏதோ ட்ரிக்ஸ் இல்லையான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் அவ அந்த அல்டிமேட் ஏஞ்சலை சமன் பண்றா. ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக்கை விட 3 பவர்ஃபுல்லான அட்டாக் அது யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ அவன் பாட்டு தான் அசால்ட்டா நடந்து வரான். அந்த அட்டாக்ஸ் எல்லாம் தானாவே அந்த வெப்பன் மேல டச் ஆகவோ டெஸ்ட்ராய் ஆயிடுது. கிட்ட வராத அப்படின்னு ஷாஷா பயப்பட ஆரம்பிச்சு கொள்ளு அப்படின்னு ஷாஷா கட்டிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து உன்னை வெட்டுறதுக்குள்ள இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க அனிமேல பார்க்கும்போது இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். So, முடிஞ்சா ஒரிஜினல் அனிமேவையோ போயிட்டு ஒரு தடவை திரும்ப பாத்துருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் கிளைமேக்ஸ் ஒர்த்தியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.